கோபமா? பிரைஸ் லார்ட். பொங்கி எழும் சீற்றத்தால் இமைப்பொழுதே என் முகத்தை உனக்கு மறைத்தேன், ஆயினும் என்றுமுள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர் என ஏசாயா 54:8 வாசிக்கின்றோம். நாம் வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது நம் செக்கின் பேக்கில் தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தால் அதை முதலில் எடுத்து தூக்கி எறிந்தால்தான் நம்மை அந்த நாட்டிற்குள் நுழைய விடுவார்கள். அதேபோல்தான் நாம் விண்ணகத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் தடை செய்யப்பட்ட குணங்கள் முதலில் தூக்கி எறியப்பட வேண்டும். அப்படிப்பட்ட தடை செய்யப்பட்ட குணங்களில் ஒன்றுதான் கோபம். கோபக்காரர்கள் இருக்கும் வீட்டில் சமாதானமும் சந்தோஷமும் இருக்காது என்பது நாம் அறிந்ததே. கோபத்தினால் கத்தி சண்டை போடுவதும், பிள்ளைகளை அடிப்பதும், பொருட்களை வீசி எறிவதும், பாராமுகமாக இருப்பதும் சர்வ சாதாரணமாக பார்க்கக்கூடிய காரியங்களாக தற்பொழுது மாறிவிட்டது. கோபம் வெளிப்பட்டு அமைதியை குலைப்பதும், உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைக்கப்பட்டு டிப்ரெஷனாக மாறுவதும் மோசமான விளைவுகளை கொண்டு வரும் என்பதால் இவை நேர்த்தியாக கையாளப்பட வேண்டும். சீக்கிரமாக கோபப்படுகிறவர்களுக்கு விவிலியம் கொடுத்திருக்கும் பெயர் என்ன தெரியுமா? மூடன். நீதிமொழிகள் 12:16 வாசிக்கின்றோம், மூடனுடைய கோபம் சீக்கிரமாய் வெளிப்படும். நம்மை யாராவது குறை கூறினால் உடனே நாம் கோபப்படுகின்றோமா? அப்படியென்றால் விவிலியத்தின் பார்வையில் நாம் யார்? மூடன் அல்லது முட்டாள். எவ்வளவு மோசமாக அழைக்கப்படுகின்றோம் நாம் கோபப்படும் பொழுது. இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்காமல் அடிக்கடி இது என் பலவீனம் என்றும் மற்றவர்கள் மேல்தான் தவறு என்றும் நம்மை நாமே நியாயப்படுத்தி கொள்கின்றோமே. அநேக நேரங்களில் இவ்வாறு நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நன்றாய் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் கோபத்திற்கு பின்பாக மறைந்திருப்பது பெருமை. என் படிப்பு என்ன, என் பதவி என்ன, என் அழகு என்ன, என்னை பார்த்து எப்படி நீ இப்படி பேச முடியும்? அந்த பெருமையை யாராவது டச் பண்ணி விட்டுட்டாங்கன்னா போதும், உடனே கோபம் வருகின்றது. ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்பதை நாம் ஒரு காலும் மறக்கக்கூடாது அன்பானவர்களே. ஆக கோபம் வரும்பொழுது, இயேசுவே நான் முட்டாள் அல்ல, அறிவாளி தன் நாவை அடக்குகிறான் என நீர் சொல்லி இருக்கின்றீரே, ஆகவே நான் ஒரு அறிவாளி என்று திரும்ப திரும்ப கோபம் வரும்பொழுதெல்லாம் கூறிக்கொண்டே இருப்போம். மற்றவர்களின் பார்வையில் நாம் ஒரு பைத்தியக்காரராக தோணலாம். ஆனால் அதே போல இருமுறை இது கடினமாக தோன்றும். பட் பழக பழக அதுவே நம் குணமாக மாறிவிடும். பிசாசுகளை மண்டியிடச் செய்யும் நாமமான இயேசுவின் நாமம் நிச்சயம் நம் கோபத்தை அடக்கும். மேலும் நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோபப்பட்டு மூடனாக இருக்க போகின்றோமா அல்லது சாந்தமாக இருந்து புத்திமானாக இருக்க போகின்றோமா? நம் பதில் நம்மிடம்தான் உள்ளது. ஒருவர் நம்மை குற்றப்படுத்தும் பொழுது நாம் பேசாமல் இருந்தால், இவ என்ன பெரிய நெஞ்செழுத்தக்காரியா இருப்பா போலவே, இவ்வளோ திட்டியும் அப்படியே கல்லு மாதிரி உட்கார்ந்துருக்கிறா, ரோசமே வராதா என்று உலகம் சொல்லலாம். அதற்கு பயந்து கொண்டு நாம் உடனே கோபப்பட்டு பதிலுக்கு பதில் பேசினால் நாம் உலகத்தின் பார்வையில் ஜெயித்தது போல தோன்றலாம். ஆனால் ஆண்டவரின் பார்வையில் நிச்சயம் தலை குனிந்துதான் நிற்க வேண்டும். ஏனென்றால் வலது கன்னத்தை அறைபவனுக்கு இடது கன்னத்தையும் காட்டு என்று சொல்லும் ஆண்டவர் இதை நிச்சயம் ஏற்றுக்கொள்ளுவாரா? நிச்சயம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பதுதான் விவிலிய உண்மை. அன்பானவர்களே, கோபப்படுதல் என்ற உணர்வு ஒரு காலும் ஒரு பாவம் அல்ல. எபேசியர் 4:26. ஆனால் அது தவறான முறையில் வெளிப்படுத்தப்பட்டால் அது நிச்சயம் பாவமாக மாறும். எப்படி அது பாவமாக மாறுகின்றது? விவிலியத்திற்கு எதிராக இருந்தது என்றால் யாக்கோபு 4:17 ஆண்டவரின் நாமத்திற்கு அதனால் இழுக்கு வரும் பொழுது 1 கொரிந்தியர் 10:31 கசப்பு, வெறுப்பு, பழிவாங்கும் தன்மையை தன் கோபம் கொண்டிருந்தது என்றால், அதே போல நம்மில் வசிக்கும் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி சாத்தானுக்கு இடம் கொடுப்பதாக இருந்தால், மற்றவர்களுக்கு இடரலாக இருந்தோம் என்றால் எபேசியர் 6:11 இப்பேற்பட்ட கோபம் என்ற பாவம் அறவே நீக்கப்பட வேண்டும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது கேட்பதில் கவனம் செலுத்த வேண்டும், பேசுவதை தாமதப்படுத்த வேண்டும்.
ஆண்டவரிடம் கோபத்தை கையாள்வதற்கான ஞானத்தை கேட்க வேண்டும். சாந்தமுள்ள ஆவி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். வைராக்கியத்தை தூக்கி எறிய வேண்டும். முக்கியமாக நாம் கடைபிடிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் ஆண்டவரால் ஆளுகை செய்யப்பட வேண்டும். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எனது ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கின்ற கோபம் என்கிற பலவீனத்தை உம் பாதத்தில் வைக்கின்றேன். அதை மேற்கொள்ள பலத்தை எனக்கு கொடுக்க வேண்டுகிறேன். ஆமேன்.